இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி சார் இருக்க போகுது? கொட்டி கொடுப்பாரா குரு? அதாவது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார், முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானங்கிறது இவங்களுக்கு உச்சம் பெற்ற ஸ்தானம். ஏன்னா குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாருன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். அன்புக்காக, பண்புக்காக, பாசத்துக்காக, அக்கறைக்காக, உறவுக்காக எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தன்னைத்தானே தேடி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அருமையான ரிஷபராசி என்பவர்கள். பொதுவாகவே 12 ராசியில் தியாகம், பண்பு, பாசத்தில் ஃபஸ்ட்டால பெஸ்ட்டால் இருக்கக்கூடிய இவங்க தான். ஏமாற்றம், கஷ்டம், கவலையை அதிகமாக சுமந்து இருக்கவங்களும் இவங்க தான். ஸோ இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. ஸோ ஏமாற்றத்துக்கு அளவே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாட்டையும் ஏமாறுவாங்க. ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட ஏமாதான் சரிங்களாம். அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஏமாற்றம் தான், கூட பிறந்த உறவுகள்கிட்டையும் ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் நட்பு, காதல்லாம் அதிகமாக சிக்கி தவிச்சவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க. அவங்களுடைய காதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. எதிர்கை மூலியமாக சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் நடந்துருக்கு. நம்ம காதலுடைய வாழ்க்கை, நம்ம ரிஷபராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா பல ரிஷபராசி பெண்கள், அதுவும் நம்ம 2K கிட்ஸு பெண்கள்லாம் பாவம், அந்த குழந்தைகள்லாம் உண்மையிலேயே பாசத்துக்கு ஏங்கி நம்ம பையங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பாசத்துக்கு கிடையாதுங்க, வேஷமாக தான் நடிச்சேன்னு சொல்லிட்டு பாதி பொண்ணுங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. ஸோ இதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம். நம்ம கால் பண்ணி பேசும்போது இது வந்து குரு பகவான் சரி பண்ணி விட்றாரு. சதியை உடைக்கக்கூடிய சூழ்நிலை குருவின் மூலமாக முடியும்.